கரைக்குள்ள மீன் உழைக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன மீன் தெரிலங்க. நானும் இசான் அப்படியே பார்க்க வந்திருக்கோம் பாருங்க. இந்த 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 உலக்குதா இது எல்லாமே மீன் தான். எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்க. ஐயோ அப்பா, மீன் கூட்டம் கடலுக்குள்ளே வந்தாலும் இப்படி தாங்க, ஆழத்தில் வந்தாலும் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே இருந்து அங்கே முடிய உலகிட்டு இருக்குங்க. நான் அசராம தான் நிற்கும். இங்கேயும் இருக்கு. வலை இருக்கால? இல்லை வலை வச்சிருக்கீங்களா? கரப்பாட்டில் இல்லை கரப்பாட்டு வலை வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். அவனுக்கு 2 பேரும் போய் வலை எடுக்க ஓட்டுறாங்க பாருங்க. அசையாமல் இல்லை என்ன இசானே, என்ன மீன் தெரியலங்க. அப்படியே பக்கத்தில் வருதான்னு பார்த்துக்கணும். நம்ம பக்கத்தில் வருவோம் எப்படின்னாலும். பாறைன்னு தான் நினைக்கிறேன். இங்கேருந்து அந்த இருக்குது, அங்கெல்லாம் விரியுது, அங்கேயும் விரியுதுங்க மீன். அந்த அதுலாம் விரிஞ்சிட்ருக்கு நல்ல மீன். எப்படி விருதுனாலும் எதிர்பார்க்கல. ஒரு மீனை நாங்கள் கண்டுபிடிக்கண்டா இந்த சுள்ளியை வச்சு தான் கண்டுபிடிப்போம், சரிங்களா? இதே இது சின்ன துள்ளியாக வந்தால் நெத்திலியே வருது, இல்லை சாலை வருது அப்படின்னா, இது வந்து இந்த பாறைக்குட்டி இப்படி தான் வரணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாறைக்குட்டி தான் வரணும். ஏன்டா இந்த இடம் வந்து கரெக்டாக ஒரு 6 வந்து சேர்ற இடம் எங்கள் ஏரியாவில் கடலில். ஆனால் அங்கே தான் ரொம்ப விரியுது, நல்லா கடிச்சிட்ருக்கு அந்த இடம். பாருங்களேன், இப்போ கிளம்பும் பாருங்களேன். இந்த என்னடா அவங்க வலை விட்டுருக்காங்களா, அதில் என்ன மாட்டலை அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து நண்டு வலையை விட்டுருப்பாங்க. இந்த மீனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மிதப்பு வேணும். மேவில் வந்து நல்லா மிதந்து நிற்கணும். அந்த 2 பேரும் ஓடி இருக்காங்க. அவனுக்கு எவ்வளோ சீக்கிரம் வலையை எடுத்துட்டு வராங்க அவ்வளோ சீக்கிரம் நல்லாயிருக்கும். பிடிச்சி மழை தேரலாம், என்ன மீன்ட்டு பார்த்துடலாம். சொல்லி விடுதா இந்த உங்களுக்கு பார்க்க எப்படின்னு தெரியாது, எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இந்த மீனை சொல்லியெல்லாம் பார்க்கும்போது. பாருங்கள், இது எவ்வளோ சொல்லி விட்டுட்டுருக்குண்டு. பாரு பக்கத்துக்கு வந்துச்சு. இந்த கடல் ஃபுல்லாக மீன் தான். அலை அடிக்கிறது வேற. பாறை குட்டி இல்லை சானு, அலை கிளம்புது ஓடிச்சு. எல்லாமே பாறை தான் கடிச்சிட்ருக்கு. சம்பாவணியில் கடிச்சிட்ருக்கா. சம்பாவணினாலும் இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா இறச்சி பொங்கிரும். வலையை எடுத்துட்டாங்க. அந்த எடுத்துட்டாங்க பாருங்க, அந்த வலையை எடுத்துகிட்டு வர்றாங்க பாருங்க பசங்க. நீங்கள் மழை தேரலாம். அப்போ அப்படியே சுற்றி வெள்ளங்கா முதல் நிற்கணும். அப்படியே வெள்ளங்கா இருந்து வந்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மீன் மழை தேரலாம். அப்படியே இந்த இடத்த பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் எடுக்க சூப்பரான ஒரு பிளேஸு, செம்மையாக இருக்கும். இப்போ தான் சூரியன் கிளம்பி வரப்போகுது பார்த்தீங்களா. நாங்கள் நிற்கிற இடமே நடுவில் தண்ணிக்குள்ளே தான் நிற்போம். நிஷானுமே நிற்குங்க பாருங்க. அடே இங்கே வந்து இறங்க சொல்லுடா. அடிங்கிட்டோம், அவனு வளைக்கிட்டோம். அங்கனே மீன் கிளம்பிட்டு போகலாம், அங்கனே வச்சுட்டாங்க பாருங்க வலைய. அதில் நல்ல பெரிய சோப்பு கிளம்பும் போல. போய் பார்ப்போம். மீன் அதில் தான் நல்ல சிவப்பாக வருது போல. அந்த சிவப்பு தான் பிடிக்கிறாங்க. இந்த நிற்க பாருங்க, நடுவில் நிற்க பாருங்க வலை வச்சுட்டு வரும்போது. அடே சின்ன பாறையாக இருக்குல்ல. சின்னதாக இருக்கு. என்னத்தில் கடிச்சு நிற்கிது இதை வச்சுட்டீங்க, வளைஞ்சாச்சு. குட்டி மீனாக தான் இருக்கா. அப்படியே இழுத்துட்டு வாழ. இந்த இருக்குல்ல மீன், இந்த கரைக்கல் உள்ள மீன் பிடிக்கணும். கொழுவிட்டா. அடே மீன் வெளியே வருதுல. மட்டும் சரசரன்னு வாங்கலை. உனக்கு முன்னாடி இருக்கு பாரு மீன், அங்கே இருக்கு பாரு. கொஞ்சம் லைட்டாக வழங்க போ. அங்கேயும் மீன் வசமாக இருக்கு. அதான் அங்கே பருவட்டை அடிக்குது.
வீடியோ பார்க்க அழகாக இருக்கா, ஒரு பக்கம் இது கலராகவும் ஒரு பக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி தெரியுதா. இந்த இருக்குல்ல மீனை வந்து காமிக்கேன். நடுவில் இப்போ வந்து இந்த இடத்துல வளர்க்க போகிறோம். இந்த வளர்க்குதா வலைக்கு நடுவுலேயே வந்து மீன் வளர்க்கிட்டு இருக்கும். கொஞ்சம் முன்னாடி எடுத்து வளைஞ்சிட வேண்டியதான்ல. மீன் உள்ளே தான் நிற்கல. வளைஞ்சாச்சு. அவ்வளோதாங்க, மீன் நடுவில் தான் நிற்கிது. இல்லை வலை இறக்கமே இல்லையோ. இந்த வலைக்கு ஏற்ற மாதிரி மீன். மீன் நடுவில் நிற்க பாருங்க, அப்படியே கலைக்கிறாங்களா. இந்த அப்படியே விழுந்துடல, வலையில் விழுந்துட்டல. பீத்தல் முரட்டு பீத்தலாக கிடக்கடா. விழுகுதில்ல மீன், மொட்டு விழுந்து விழுகுதில்ல. இந்த வந்து விழுந்துருக்கு, கிழக்க வந்து விழுந்துருக்கு. நானும் வலையை காலுக்குள்ளுக்கு இழுத்துட்டு இருக்கேன். கிளைக்கான வந்து ஏறுது. விடு விடுமா கிளப்பாத. அதை விட்டுட்டு வந்துட்டு பாறையா. அதுல இருந்தா நடுவில் மடலை விட்டு இல்லை. விடு நீ நடுக்கோ. பாறை குட்டி தான் இங்கே ஏறிட்டு. விடு வலையில் தான் கிடக்கு. அதான் சொன்ன மாதிரி கரெக்டாக தான் இருக்குது. ஏறிட்டுல மீன் சோப்பை பார்த்தோம் உடனே மலைச்சிட்டாங்க. காலையில் எவ்வளோ மீன் வருங்க, துடிக்கி கிடக்கு. ஏழாய் அது புட்டல அதே புட்டல சார். மேலே போடு. இந்த வருது பாருல. எல்லாமே பாறை மீன் தாங்க கடிச்சிட்டு இருந்திருக்கு. அப்பா கிழக்கான கிடக்குதியா. தண்ணி மட்டும் இருக்காதா. நீங்கள் ஏரியாவில் சூரியன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குண்டு. அழகாக கிளம்பி வரும். கீழே மட்டும் அந்த மேகம் மட்டும் நினச்சிக்கோங்க, வேற லெவலில் இருக்குங்க. இப்படி போட்டும் போய்கிட்டே இருக்கும். எங்கெங்கே கன்னியாகுமரிக்குலாம் போகணுன்ற அவசியமே இல்லை. தூத்துக்குடி ஹார்பர் பீச் வாங்க, செம்மையாக பார்க்கலாம் சூரியன் கிளம்பி ஓடி வர்றத. எப்படி இருக்குண்டாருங்க. அவனை அங்கிட்டு போறான். இல்ல அப்படியே வலையை வந்து மறுபடியும் தெருவு எடுக்கணும், மறுபடியும் அடுத்த போட வைக்கிறதுக்கு. சவுண்டு பார்த்தீங்களா. தண்ணிக்குள்ள இருக்கும்போது இப்படி தான் சவுண்டு விடும். அது செவனி பாறை குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. செவனி பாறை இந்த தண்ணிக்குள்ள விட்டுரு தூக்கி தண்ணிகளை போட்ட குட்டி மீனெல்லாம் தூக்கி தண்ணிகளை போட்டுட்ருக்கானுங்க.
கீழே கிடக்கிற மீனெல்லாம் எடுத்து கூடையில் கொண்டு போகணும். தண்ணி போடும். ஆமாம், ஒரு பட்டிலே மரக்கூட 3 மீன் பிடிச்சாச்சு. இப்போ அடுத்த படம் வைக்க தண்ணிக்குள்ளே இறங்கிட்டா பாருங்க. எங்கே போய் வலைய வச்சுட்டு வர்றாங்க பாருங்க. தூரமாக போயாச்சு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வலைய வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே லாங்கில் போய் வலைய வச்சுட்ருக்கோம். மீன் இந்த துடிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த இறக்கிதா தண்ணி ஒரு இந்த டிஃப்ரெண்ட்டாக அந்த சுழி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது மீனுங்க. சுழி விடும் சில டைம். அது சில டைம் நீங்கள் கணிச்சா மட்டும் தான் மீனாக இருக்கும், இல்லைன்னா காற்றா இருக்கும். பாருங்க மீன் அப்பா உள்ள முடியே இருக்குது பாருங்களா, அங்கே முடியே இருக்குது. அந்த இருக்கு அங்கே போய் வச்சுட்டாங்க. கரெக்டாக இந்த இடத்த வளையணும். வலையை வச்சுட்டு கரையை கொண்டு வந்தாச்சு. மீன் விட்டு வெளியே போன மாதிரியே இருக்கு. மடவில் கிளம்புவோம்ல. இதுதான் உண்டு. முரல் போன பாட்டில் மீன் வந்த மாதிரி இந்த பாட்டில் மீன் இல்லை, கொஞ்சமாக வந்துருக்கு. அது போயிருங்க. இது மீன் கொஞ்சமாக தான் வந்துருக்கு பாருங்க. நிறைய முரல பாருங்க. தண்ணிக்குள்ள உடம்பு சூப்பராக விடும். நம்மளை கடிக்கவும் செய்வோம். அவன் கண்டெல்லாம் குத்துச்சுன்னு வச்சுக்கலாம், பயங்கரமாக இருக்கும். வால் கலர்லாம் பாருங்களேன், ஒரு மஞ்சள் பச்சை அப்படி ஒரு சைனிங் அடிக்கும் மாதிரி அடிக்கும். என்ன ஒன்று, இந்த முரல் மீனில் இந்த வயிறு பகுதி இருக்கா, இந்த பகுதி இதுக்கு கீழே உள்ளதெல்லாம் முள்ளாக இருக்கும், மேலே உள்ள மட்டும் நான் சதையாக இருக்கும். அந்த மற்றபடி குழம்பு எல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லாயிருக்கும். அந்த முள்ளை எடுத்து போட்டு திங்க மட்டும் தான் நம்மளுக்கு கடுப்பாகவே இருக்கும். சரி போமா, அர்ஜுன் வந்துட்டான். வேறு வலையை கொண்டு வந்தாச்சு. அந்த வலையை தூக்கி மேலே தூக்கி போட்டுட்டாங்க பாருங்க. அந்த வலையை மேலே தூக்கி போட்டு இப்போ புது பெருசான ஒரு வலையை கொண்டு வந்தாச்சு. நல்ல இறக்கமான வலை. இதில் நல்லா தச்சுட்டு கடந்துடும். வலை ஃபுல்லாக பீத்தலாக இருக்கே. இழுத்து அங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க. இந்த விழுந்துருக்கு வருங்க பாருங்க. கரெக்டாக இதில் தச்சுருவாங்க. இந்த வலை மட்டும் பாட்டில் இருந்துச்சுன்னா பயங்கரமாக வந்துருக்கும் மீன். அடி சுற்றி அந்த சின்ன நடுவில் ஓடுறான் பாரு மீன். நடுவுலையும் ஓடிட்டு கிடக்கு. இந்தா ஒன்று தச்சு போயிட்டுருக்குங்க.
கரெக்டாக இந்த இடம் அந்த இடம் அதுக்கிட்ட தான் நல்லா மீன் விழுகும். இந்த ஒரு மீன் எல்லாமே பாறை மீன் தான். அப்போ கூட கிழக்கன்னு வந்துச்சு. இந்த வலையில் கிழக்கன் பெருசாக வந்தால் மட்டும் தான் வரும். மற்றதெல்லாம் உருவிட்டு போயிடும். இந்த ஓடுதல சரி இதில் மீன் இந்த போகிறானா தண்ணி பாறை மீனாக போகிறானா இங்கே இருக்குது மற்றவெல்லாம் தப்பிச்சு ஓடனா. ஆனால் அவ்வளோ இல்லை, பாட்டு மாதிரி இல்லை மீன். விட்டாங்க மீனை ஒரு ட்ரெஸ்ஸு. மூணு கோடை வச்சு அப்படியே ஒரு மன திட்டு மேலே நின்று வலை வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஆமாங்க, இந்த ஆறு நல்லா ஓடி வந்து ஒரு பக்கம் ஆறு இங்கிட்டு ஓடுது, ஒரு பக்கம் ஆறு அங்கிட்டு ஓடுது. இந்த இடத்துல வந்து மேடு தின்ட்டு மாதிரி ஆயிட்டு வலையை வந்து அடிக்கிட்டு இருக்காங்க. அடிக்கிட்டு இப்போ வேறு இடத்துல வலை வச்சாலும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.